அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் வாட் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். நான் பிங்க்கில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் எ செட் ஆஃப் ரூல்ஸ். சரி, இப்போ நீங்கள் ஒரு சின்ன கேம் விளையாடினா கூட ரூல்ஸ் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? ஸோ நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கெலாம் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அது கண்டிப்பாக ரூல்ஸ் தேவை. ஓகேயா? ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் எ செட் ஆஃப் ரூல்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த ரூல்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அது யாருக்கு அப்ளிகபிள்? கரெக்ட், கம்பெனிஸ் இன் இந்தியா ஆர் ரெக்வயர்ட் டு ஃபாலோ. அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகேயா? இப்போ தேர்ட் பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ், செகண்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா டு ஃபாலோ. இது ரெண்டும் பண்ணால் என்ன பெனிஃபிட்? கரெக்ட், எல்லா அக்கௌண்ட்ஸும் யூனிஃபார்மாக இருக்கும், எல்லா ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸும். அதுதான் முக்கியம். அது ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்னால் எல்லாமே பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்,